இப்பொழுது அந்த வார்த்தை இந்த நோய்களை ஆமே காலி பண்ணுது. ஆமே என் சரீரத்தை விட்டு வெளியேற்றுகிறது. ரேகே ரேதே ராபா லாபா ராபா. யாரெல்லாம் எந்த பிரச்சனையில வந்திருக்கீங்களோ எல்லா பிரச்சனையும் ஆமே அல்லேலூயா. பிள்ளை பெறாமல் இருக்கிறது ஒரு நோய் தான். அல்லேலூயா, ஒரு கட்டு தான். ஆமே ஆமே வறுமையில் இருக்கிறது ஒரு கட்டு தான். ஆமே இதெல்லாம் அந்த பயத்துல கொண்டுட்டு வர ஆவி, பயத்தின் ஆவி. ஆமே அந்த பயத்தின் ஆவியை துரத்துங்க. பொல்லாத நோயை எடுத்துட்டு போயிரு. இன்னைக்கு பலவான கர்த்தர் என்ன மாற்றிக்கிட்டு இருக்கா, பலவான மாத்திக்கிட்டு இருக்கா. ஆமே பராக்கிரமசாலியை கர்த்தர் மாத்திக்கிட்டு இருக்கா. ஆமே இப்ப இந்த இருக்கிற இந்த பலத்தோட நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, ஆமே பிரைஸ் பண்ணுங்க. ரேகே ரேதே ராபா லாபா லாபா. இப்ப இப்ப என் நோய் பாதாளத்தில் கட்டப்படுகிறது, இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுகிறதுன்னு சொல்லுங்க. அவருடைய வல்லமையினால் அவருடைய பிரசன்னம் இறங்கிட்டு இருக்கு, என்னை தொட்டுக்கிட்டு இருக்கு, தொட்டுக்கிட்டு இருக்கு, என்னை குணமாக்குகிறார். ஆமே கர்த்தர் என்னை குணமாக்குகிறார், கர்த்தர் என்னை குணமாக்குகிறார். சொல்லுங்க ஆமே ஆமே ஆமே. நன்றி ஆண்டவரே, இந்த நோய்கள் எல்லாம் சுகமாக்கினதற்காக நன்றி. என் சபையில் உள்ள விசுவாசிகளுடைய நோய்களை சுகமாக்கினதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி அல்லேலூயா. ஆமே என்ன செய்யறான்? நோய்களை சுகமாக்கிட்டு அடுத்த கேட்டகிரிக்கு வர, அடுத்த லெவலுக்கு வர. ஆமே மனுஷன் என்னென்ன பிரச்சனை எல்லாம் அடிபட்டு இருக்கிறான்னு அவருக்கு நல்லா தெரியும். அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு வர்றாரு பாருங்க. கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி அல்லேலூயா. இந்த ஆத்துமா இருக்க பார்த்தீங்களா, இதை என்ன செஞ்சிட்டாரு? பாதாளத்திலிருந்து அப்படியே தூக்கிட்டு வராரு. அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் மரண இருளில் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கொண்டு போய் அந்த மரண இருளை தள்ள, பிசாசு கொண்டு போய் அந்த மரண இருளை தள்ளிக்கிட்டு இருக்கான். நான் மரண இருளில் நடந்தால் அல்லேலூயா. நீங்க நடந்தாலும் ஆமே ஆமே அதிலேயே மூழ்கி கிடந்தாலும் அதிலேயே அடிக்ட் ஆகி கிடந்தாலும் ஆமே ஆண்டவர் சொல்றாரு ஆமே ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி. எங்கிருந்து ஏற பண்ணி இருக்கிறாரு? ஆமே இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். எங்க கொண்டுட்டு வந்துட்டாரு? இந்த ஆராதனை வெளிச்சங்க உங்களுக்கு உங்க வாழ்க்கையை ஆமே மறுரூபமாக்குகிறார். ஆமே அவருடைய பிரசன்னம் இறங்குகிறார். அவருடைய அதிசயங்கள் செய்கிற ஆராதனை இந்த ஆராதனை. அல்லேலூயா. ஆமே பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி ஆமே ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதவை நீ உயிரோடு காத்தீர். அல்லேலூயா. இதுதான் அவருடைய கிருபை. நம்மளை ரட்சிப்பு நடத்தினதே உயிரோட அவரை ஆராதிக்கணும். அதனால தான் அந்த பாதாளத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை தூக்கிட்டு வந்துட்டார் மேல. அல்லேலூயா. ஆமே நீ ஏன் ஆளுன்னு என்ன செஞ்சிட்டாரு? உனக்கு ஆமே அந்த சொந்தப்பட்ட இருக்கிற உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே இந்த ஆத்மா மட்டும் பாதாளத்துக்கு போயிடுச்சுனா, இந்த ஆத்மா மட்டும் குழியில இறங்கிடுச்சுனா ஆமே அதுக்கப்புறம் யாருனாலையும் மேல மீட்டு கொண்டுட்டு வர முடியாது. கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, தேவனுடைய ரட்சிப்பு இல்லாம
இந்த நாள் உங்களை அவருடைய பிரசன்னத்தினால் ஆமென் பரிசுத்தத்தில் கழுவுறார். அவருடைய பிரசன்னத்தில் கழுவுறார். ஓ ரேகே ரேதே ரமாலா. இவ்வளவு நாள் எவ்வளவு ஆமென் பாடுகளோட பாவத்தோட நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு அவருடைய பிரசன்ஸ் இறங்கி உங்களை கழுவுது. அவர் இறங்கி கழுவுகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த திருவிருந்த ஆராதனையில உங்களை உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை ஆவியானவர் உங்களை தொட்டு கழுவி கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம். அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவரை சந்தோஷமா பாடுங்கிறாரு. ஆமென். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. இந்த ஓய்வு நாள் ஆமென் அவருடைய நாள், கர்த்தருடைய நாள். இதுல நினைவு கூறுங்க. கர்த்தர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறார் நினைச்சு பாருங்க. ஆமென். ஹalleluya ஆமென். சொல்ற பாருங்க, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஹalleluya. அவருடைய கோபம் உள்ள தப்புனிச்சுனா அப்பா என்ன செய்யறாரு? ரெண்டு திட்டு ரெண்டு அடியை போட்டுட்டு அதோட விட்டுறாரு. ஹalleluya ஆமென். ஆனா பரலோக தேவன் நம்மளை படைத்த அப்பா, நம்மளை ஜெனிப்பித்தவர் என்ன செய்யறார்? அடியே போடாம என்ன செய்யறாரு? அந்த குழந்தையை தேற்றுறாரு. அவருடைய பிரசன்னத்தினால் மூடுகிறார். இது கிடைக்காம தாங்க இந்த உலகம் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சுற்றுலா, சினிமா, இன்பமான காரியங்கள், சிற்றின்பம். ஹalleluya. ஆனா கர்த்தர் நீங்க இந்த ஆராதனையில் ஒரு பேர் இன்பத்தை கொடுக்கிறார். அதெல்லாம் நம்ம அப்படியே வந்த மாதிரி போயிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அவனுடைய அந்த சிற்றின்பம் அந்த ஆசையெல்லாம். ஆனா இது பேரின்பம். இது என்னைக்குமே உங்களை விட்டு போகாது. நான் சொல்றாரு அவருடைய கோபம் ஒரு நிமிஷமா. ஹalleluya ஆமென். அவருடைய தயவோ நீடிய வாழ்வாம். அவருடைய தயவு இரக்கம் ஹalleluya அது வாழ்நாள் முழுவதும் நம்ம கொடி இரக்கம். அந்த இரக்கம் வச்சனாலதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த இரக்கம் வச்சனாலதான் அந்த கடவுளை இன்னைக்கு நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இரக்கம் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்த்துருங்கிறார். ஹalleluya ஆமென். தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்குமா. ஆமென். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறல. ஆமென். அது முடிச்சோடனே என்ன செய்யலாம்? அப்படியே டயர்டாகி வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே எப்படி இருக்கலாம்? அப்படியே உடம்புல டயர்டாயிரும், பலவீனமாயிரும். ஹalleluya ஏன்னா உழைப்பை உலகத்துக்கு கொடுத்து இருந்திருக்கான். ஆனா இங்க சொல்ற பாருங்க, அதே உழைப்பை கர்த்தருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஹalleluya சொல்ற பாருங்க, அழுகை தங்கும். விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகுமா. காலையில எந்திரிச்ச உடனே என்னது? ஒரு புதிய கிருபை உங்களை நிரப்பும். ஒரு புதிய ஆவி உங்களை நிரப்பும். அது உங்களை விடுதலையாக்குகிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஹalleluya ஆமென். அவன் என்கிட்ட என்ன வெள்ளி, பொண்ணு, தங்கம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஹalleluya காலையில கர்த்தரை தேடினீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, தங்கம், வெள்ளி, பொண்ணெல்லாம் உன் வீட்டு கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். ஹalleluya இதை செஞ்சு பாருங்க. நீங்க டெய்லி இன்னைக்கு அதிகாலை ஜெபத்தை விட்டோம்னா நீங்க செய்ய ஆரம்பிங்க. டெய்லி ஹalleluya ஆமென். ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து ஊத்த அந்த வீட்டுல கட்டுகள் இருக்காது, அந்த வீட்டுல பிசாசுகள் இருக்காது. அது ஜெபிக்கிற வீடா, ஜெப கூடாரமா மாறி ஜெப வீட கர்த்தர் மாத்தி விட்டுருவார். ஹalleluya காலையில எந்திரிச்சு அதை எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. காலையில எந்திரிச்சோன்னு தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க. அதுதான் சொல்றார். ஆமென். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே சந்தோஷம் உண்டாகிடும். அப்ப ஆண்டவர்
கர்த்தர் எழுப்பிடுவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படிங்கிறது. காலையில் எந்திரிக்கும் போது கர்த்தரோட எந்திரிங்க. காலையில் எந்திரிக்கும் போது தரித்திரத்தோட எந்திரிக்க கூடாது, பிசாசோட எந்திரிக்க கூடாது, அவனை நம்ம பக்கத்துல படுக்க வைக்க கூடாது. அல்லேலூயா. அதான் அந்த நினைவுகள். பயம். அல்லேலூயா சொல்றாரு, விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகுமா. அல்லேலூயா. காலையில என்னதுமா? களிப்பு உண்டாகும். இப்ப ஆதாம் ஏவாளை படைச்சு என்ன செஞ்சாரு? ஆதாம படைச்சு அந்த நாலாவது நாள் 5 நாள் என்ன செய்யறது? மனுஷனை உண்டாக்குவோம். உண்டாக்கிட்டு என்ன செய்யறான்? ஆமே ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆதாம உண்டாக்கிட்டு அவன்ல இருந்து ஒரு விழாயிலும் எடுத்து ஏவாளை உண்டாக்கிட்டு என்ன செய்யறாரு? நமது சாயலாகவே நமது ரூபமாகவே நம்மை போல ஒரு மனுஷனை படைப்படை. அவன் நம்மள மாதிரி பேசுவான். ஆமே நம்மள மாதிரியே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆமே நம்மை போலவே. அப்ப நீங்க யாருடைய சாயல்ல இருக்கீங்க? ஆமே இயேசுவாவே இருக்கீங்க. அல்லேலூயா. அவரை போலவே இருக்கீங்க. அதனாலதான் அவருடைய ஜீவ ஆத்மாவை அந்த மூச்சு காத்து நம்மளுடைய சுவாசமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அந்த அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும். நீங்க இந்த மாதிரி டெய்லி செஞ்சு செஞ்சு பழகிட்டீங்கன்னா ஆமே கர்த்தரோட எந்திரிப்பீங்க, கர்த்தரோட நடப்பீங்க. அதனால இன்பமான நாளாகும், அது சந்தோஷமான நாளாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்றால் ஆமே என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமே இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்களை ஒரு பையன் அசைக்க முடியாது, ஒரு பிசாசம் அசைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமே நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்றும் அல்லேலூயா உறுதியா நிக்கிறான் பாருங்க தாவீது. ஆமே அல்லேலூயா. அவருடைய மகிமை மட்டும் உங்க மேல இருந்துச்சுன்னா ஆல்ரெடி கிருபை இருக்கு, அந்த கிருபையை வச்சுட்டு பயன்படுத்தணும். அந்த பிரசன்னத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய ஏக்கங்களோடையே அந்த நாள் முழுவதும் கழிக்கணும். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை பார்த்தோன்னா இத டவுன் பண்ணிடுவோம். இந்த பேட்டரி சார்ஜர் போடாத பேட்டரி மாதிரி, சார்ஜர் போட்டா 100 நிற்கும், சார்ஜர் போடலன்னா 0 நில்லுல வந்துடும். அதுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகத்தை நீங்க ஆவியில பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளலாம், ஜெயிச்சிடலாம். ஜெபத்தோட இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஜெபத்தோட இருந்தீங்கன்னா ஆமே அந்த ஜெபிக்கிற ஜெபம் ஆமே உங்க வாழ்க்கையை தலையில மாத்திருக்கு. ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய மகிமை இறங்கி அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை மூடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை எடுக்கிறதுக்கு தான் பிசாசு இப்ப போராடிக்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட. அதை மட்டும் எடுத்துட்டான்னு வச்சுங்க, நம்மளை டம்மி ஆக்கிடுவோம். அல்லேலூயா. ஒரு போர்வை மாதிரி மூடி இருக்கிறான் பிசாசு. பின்னாடி நின்றுட்டு அந்த போர்வையை மட்டும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், தேவனுடைய மகிமையை எடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அந்த போர்வை எடுத்து என்ன செய்வான்? அவன் எடுத்துக்குவான். இப்போ பிசாசு என்ன செய்யறான்? அவன் இந்த வீடு காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? போயிடுது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி என்ன செய்யுது? மறுபடியும் வர்றதுக்கு கெஞ்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுகலாம் என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். அவன் சுத்தி திரிகிறான்னா நீ ஜெபத்துல இருந்தீங்கன்னா உன்னை விட்டுட்டு போயிடுவான், உன்னை தொட முடியாது. கர்த்தர் உன்னை அக்கினியா காமிப்பார் அந்த இடத்துல. ஆமே ஆனா அவருடைய தேவனுடைய அந்த போர்வை போல் இருக்கிற அந்த பிரசன்னம் உன்னை விட்டு விலகிருச்சுன்னா, ஆமே ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னா, தேவனுடைய நினைவுகள் குறைஞ்சிருச்சுன்னா, ஆமே வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சுன்னா உன்னை என்ன செய்வான்? போயிட்டு 7 ஆவிகளை சுற்றி திரிவான். சுற்றி திரிந்து உலாவி சுற்றி திரிவான். வெளியில சுத்திக்கிட்டே இருப்பான், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த இடம் எப்போ காலியாகுது, அந்த வீடு எப்போ காலியாகுது, உள்ளுக்குள்ள போயிட்டு மறுபடியும் நம்ம வேலை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவி இல்லை 7 ஆவிகளை கூட்டிட்டு வருவாங்க. அல்லேலூயா. அவனுக்கு மேல பலசாலியான ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த நேரத்துல நீ தேவனுடைய பிரசன்னத்துல மட்டும் தேவனோட கூட மட்டும் இருந்துகிட்டீங்கன்னா அல்லேலூயா அந்த ஒரே ஆவி இத்தனை ஆவி தோட்டிடும். லேகியோன்னு ஒருத்தன் அவங்களுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு? 2000 பிசாசு இருந்துச்சான். 1 2 இல்லைங்க, 2000 பிசாசு இருந்துச்சான். அந்த பிசாசு எல்லாம் கேட்டுக்கிச்சான், ஆண்டவரே ஏன் உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க இப்பயே வந்துட்டீங்களே, எங்களுக்கு பயமா இருக்குன்னு பிசாசு நடுக்கிறான் இயேசுவை பார்த்து. அல்லேலூயா. அவரை பார்த்தோன்னே நடுங்குவான். அவர் பேசல பிடிக்கணும்னு இல்லை,
2000 ஆவி இருக்குன்னா, ஆமே, பிசாசே 2000 பிசாசு இருக்குன்னா, ஆமே, இந்த உலகத்தையே படைச்சவருடைய ஒரே ஆவி அத்தனை பிசாசுகளையும் துரத்துதுன்னா, நீ எவ்வளவு தேவனுடைய மகிமை பெற்று இருக்கிறாய். உனக்குள்ள எவ்வளவு பெரிய தேவ பிரசன்னம் இருக்கு. ஆமே, 2000, ஆமே, அந்த பிசாசை காட்டிலும் ஒரே தேவ ஆவியானவர், ஒரே பிரசன்னம், ஆமே, எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து பாருங்க. அப்ப ஒரு ஆளு இத்தனை ஆயிரம் பிசாசை தாங்கிட்டு இருக்கான் அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய மகிமையானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டவர் வெளியில வா அப்படின்னா அப்படியே வெளியில வந்துருச்சான். அதுக்கெல்லாம் ரைட்ஸ்ல கிடையாது. உங்களுக்குள்ள குடியிருக்கிறதுக்கெல்லாம் நாம இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அவனை வார்த்தை எடுத்து துரத்தினீங்கன்னா போயிடுவான். ஏன்னா தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. ஆமே, அவர் வந்து தங்கினாவே அந்த இடத்துல விடுதலை. அவருடைய வார்த்தை வந்துருச்சுனாவே விடுதலை. அவருடைய வசனம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விடுதலை அப்படிங்கிற சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் தான் உங்களை விடுதலையா. சத்தியம் தான் உங்க பிசாசை துரத்தும். சத்தியம் தான் உங்க கடன் பிரச்சனையை துரத்தும். சத்தியம் தான் உங்க நோய்களை துரத்தும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி. எஸ், கர்த்தாவே உம்முடைய தயவினாலே, கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். ஆமே, ஒரு மலைங்கிறாருங்க, உங்களை திடமாய் ஸ்ட்ராங்கா நிற்க பண்ணி இருக்கிறார். நீ ஒரு மலை. அல்லேலூயா. நாமக்கல்ல பார்க்குற மலை, இந்த கொல்லி மலையெல்லாம் எதை நினைச்சேன், காத்துக்கு தொஞ்சினா மண் சரி வந்துச்சுன்னா அப்படியே கேரளா மாதிரி ஆயிடும். அல்லேலூயா, அந்த மாதிரி ஆயிடும். ஆனா நீ நிலையான பர்வதம் அப்படிங்கிற. ஆமே.